அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 9 மாத குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது பற்றிய 2வது பாகத்தில் இருக்கோம். இந்த பதிவில் என்னென்ன விதமான உணவுகள் இருக்குது, அதை எப்படி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற உணவுகளில் என்னென்ன சத்துகள் இருக்குது, அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு என்ன ப்ரொப்போர்ஷனில் இந்த சத்துகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். உணவு வகைகளை நம்ம பொதுவாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ், நட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். 6லிருந்து 9 மாத குழந்தைங்களுக்கான உணவு அப்படிங்கிறனால இந்த பதிவில் மீட் கொடுக்கறத பற்றி பேசலை. நாங்கள் ஜென்ரலாக 9 months முடிஞ்சு 10th month ஸ்டார்டிங்கிலிருந்து தான் நம்ம மீட் கொடுக்கறத என்கரேஜ் பண்ணுறோம். அதனால் அதை பற்றி இதில் பேசலை. ஜென்ரலாக பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் தான் ப்ரெஃபர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு காமனாக யூஸ் பண்ணுற ஆப்பிள் பார்த்திங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வாங்கி தோலை சீவிட்டு அதை பீஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கூல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பனானாஸில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னா, பச்சை பழம் கொடுக்கலாமா, ரஸ்தாளி கொடுக்கலாமா, செவ்வாழை கொடுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. இன் ஜென்ரல் நீங்கள் நல்ல கனிஞ்ச பழங்கள் எந்த டைப்பாக இருந்தாலும் கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா மசிச்சுட்டு கொடுத்து பாருங்கள். ஜென்ரலாக இந்த டைப்ஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸ்ட்ராபெரிஸ் மேலே இருக்க இலையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி மேஷ் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேரிக்காய் இப்போது எல்லா சீசன்லேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இதுலேயும் தோல் சீவிட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு பீசஸ் சாப் பண்ணி நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு கொடுக்கலாம். மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலானது. டாக்டர்ஸ் எப்போவுமே கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, பெரியவங்க வீட்டில் வேணான்னு சொல்லுவாங்க. இதில் என்னோடய அட்வைஸ் நீங்கள் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்காம 9th month 10th month இந்த மாதிரி நேரங்களில் கொடுக்கலாம். அடுத்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற அவகேடோ, இதுலேயும் நீங்கள் மேலே இருக்க தோல் சீவிட்டு உள்ளே இருக்க சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி மசிச்சுட்டு கொடுக்கணும். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறனால 8th month 9th month கொடுக்கலாம். அடுத்து ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சீட்ஸை எடுத்துகிட்டு இந்த பல்ப்பை மேஷ் பண்ணி பியூரி மாதிரியே கொடுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு வடிகட்டி ஜூஸாக கொடுக்குறீங்க. அந்த பல்ப்பு தான் மோஷன் போகிறதுக்கு நல்லது. இந்த படத்தில் நான் மென்ஷன் பண்ணாத வேறு சில பழங்களும் இருக்காங்க. லாங் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இன் ஜென்ரல் ஆரம்ப ஸ்டேஜில் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா கனிஞ்ச பழங்களையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எல்லோரும் ரூட் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இனிஷியலாக ப்ரெஃபர் பண்ணுறோம். கேரட் நல்லா ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நைஸாக சாப் பண்ணி ஸ்டீம் பண்ணி பியூரி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோஸும் ஸ்கின் பீல் பண்ணி நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு கொடுக்கலாம். இந்த கேரட்டு, பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி பியூரியில் ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பட்டர், கீ இந்த மாதிரி இதில் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். பரங்கிக்காயும் சீட்ஸு, ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோஸ் அப்படியே ஸ்கின்னோட ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சீட்ஸோடு உள்ளே கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் அது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். காலிஃப்ளவரு, பீஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நல்லா நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் வராத நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் கிராஜுவலாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஆரம்பத்தில் இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எல்லாம் நீங்கள் தனித்தனியாக ட்ரை பண்ணி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் லேட்டர் ஆன் ரைஸ் கூட, இட்லி கூட இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். சீரியல்ஸ்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரைஸ், வீட், ராகி, ஓட்ஸ் இது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அரிசி நீங்கள்
நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சும் கொடுக்கலாம். ஒரு சில பேர் வறுத்து மாவை அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் ஐ ஃபீல் தட் நம்ம டெய்லி ரைஸ் குக் பண்ணுறனால தட் இஸ் ப்ராபப்ளி அ ஈஸி வே ஆஃப் மேக்கிங் இட். அடுத்து ராகி கூழ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ராகி இஸ் எ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன். இது வந்து 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. பால் எடுத்து அதுக்கப்புறம் கூழ் மாதிரி கிண்டி கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ராகி மாவாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கூழ் மாதிரி பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பால் எடுத்து கொடுத்தாலும் 8th month 9th monthலேருந்து இந்த ஃபுல் மாவாகவே எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஃபுல் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். கோதுமையும் வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி மாவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இப்போ ரெடிமேடாகவே இந்த கோதுமை மாவு கிடைக்கிது அப்படிங்கிறனால அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓட்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் நல்லா வேக வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி குழச்சி கொடுக்கலாம். இந்த உணவுகள் எல்லாமே ஆரம்பத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி கொடுத்தாலும் ஒன்ஸ் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா 7th month 8th monthலேருந்து நீங்கள் வந்து கவுஸ் மில்க் ஆட் பண்ணியே நீங்கள் கூலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பருப்பு வகைகளை பொறுத்த வரைக்கும் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது எல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி அதை முழுசாகவே நீங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரி உளுந்தம்பருப்பும் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. அதுவும் உளுந்தங்களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம். ஆப்வியஸ்லி ரைஸ் அண்ட் உளுந்து காம்பினேஷனில் நம்ம ட்ரெடிஷ்னலாக கொடுக்குற இட்லிஸும் வந்து குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அகெயின் எல்லார் வீட்லேயுமே இட்லி ரெகுலராக மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓவர் நைட்டு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகிறனால இந்த டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க இட்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றியும் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சிக் பீஸ் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பட் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறனால 8th month 9th monthலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு தனியாக கொடுக்காம இந்த ரைஸ் கூட கோதுமை கூட இதெல்லாம் வந்து நீங்கள் மேக் பண்ணும்போது அதையும் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும். ஆரம்ப ஸ்டேஜஸில் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த தானியங்கள் எல்லாமே சேர்ந்து அரைச்சி கொடுக்குற சத்து மாவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தே ஆர் குவைட் ரிச் அண்டு டைஜஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பொருட்களை வந்து தனியாக கொடுத்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அந்த சீரியல்ஸு இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட ஆட் ஆன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஆப்வியஸ்லி இதில் யோகட் மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்கறதுனால ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப கம்மியான அளவு, அதாவது ட்ராப்ஸ் கணக்கில் கொடுத்து அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து குழந்தைக்கு வந்து இந்த ப்ரொப்போர்ஷனை நீங்கள் பில்டப் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி நட்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக 1 or 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு எப்படி டாலரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கிராஜுவலாக அந்த ப்ரொப்போர்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குழந்தைங்களோட ரிக்குவயர்மெண்ட் அண்ட் சோர்ஸிங் பற்றி பேச போகிறேன். இது நீங்கள் ரொம்ப டீப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ரஃப்லி பேபிஸோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்பில் வந்து 1 கிலோவுக்கு 100 கிலோ கேலரி பர் டே தேவைப்படும். ஸோ உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை 5 கிலோ இருந்தாங்கன்னா 500 கிலோ கேலரி தேவைப்படும். 10 கிலோ இருந்தாங்கன்னா 1000 கிலோ கேலரி தேவைப்படும். இந்த எனர்ஜி வந்து ஜென்ரலாக ஒரு 40 to 45% கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கணும். 30 to 35% வந்து ப்ரோட்டீனில் கிடைக்கணும். 25 to 30% வந்து ஃபேட்டில் கிடைக்கணும். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்லைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய அதுவே கொடுத்துட்டே இருக்கீங்க. அதனால் இந்த ஸ்லைட்ஸில் காமிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உணவுகள்லேருந்து கிடைக்கிற கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோர் இம்பார்ட்டண்ட்லி வந்து
குழந்தைக்கு வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் அதுவே நீங்கள் சப்ஸ்டான்ஷியல் ஃபுட்டாக நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது. பட் வெஜிடபிள்ஸில் விட்டமின் சோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறனால என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து 7th மந்த்துக்கு அப்புறம்லாம் வந்து vegetables and fruits should make around only 25% of the total intake. ப்ரிடாமினண்ட்டாக வந்து மற்ற உணவுகள் தான் நம்ம கொடுக்கணும். இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லைடை பார்த்தாவே தெரியும். ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்திங்கன்னாவே எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டபுள் டிஜிட்டில் தான் நமக்கு கேலரிஸ் கொடுத்தது 100 கிராமுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா எனிவேர் ஃப்ரம் 100 to 450 வரைக்கும் கிடைக்கிது. கேலரிஸை பொறுத்த வரைக்கும் ராகி அண்டு அரிசி மாவு தே கிவ் அ குட் சோர்ஸ் ஆஃப் கேலரி. அதே மாதிரி ப்ரோட்டீன் கான்டென்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா போன ஸ்லைட்ஸை விட இதில் வந்து ப்ரோட்டீன் கான்டென்ட் அண்ட் ஃபேட் கான்டென்ட் வந்து கூட இருக்குது. ஸோ இதனால தான் நான் வந்து இந்த இதை வந்து கிராஜுவலாக நீங்கள் போர்ஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக இந்த ஸ்லைட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கேலரிஸ் ஆர் கோயிங் அபவ் 500 கிலோ கேலரி per 100 grams. அதே மாதிரி ஃபேட் கான்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கம்மியான அளவில் தான் நீங்கள் கொடுக்கணும். கேலரிஸ் நிறையா கிடைக்கிது, ஃபேட் நிறையா கிடைக்கிதுன்னு நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான அளவில் கொடுக்க ஆரம்பித்து கிராஜுவலாக வந்து இந்த ப்ரொப்போர்ஷன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அகெயின் இந்த லிஸ்ட்டில் இருக்க உணவுகள் எல்லாமே வந்து சப்ளிமெண்ட் டு யுவர் மெயின் ஃபுட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷனுக்கு வந்தாச்சு. மெயின் மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் இஸ், தயவு செய்து குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது செல்ஃபோன் காமிச்சு கொடுக்காதீங்க. இது இட்ஸ் பிகமிங் அ வெரி பிக் ப்ராப்ளம் லேட்டர் ஆன் இன் லைஃப். ஸோ அதனால் தயவுசெய்து செல்ஃபோன் காமிக்காமல் ஊட்டுங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது அனுபவம். என்ஜாய் த லேர்னிங் ப்ராசஸ், டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க, நாங்கள் இருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். குழந்தைகள் நலன் பற்றிய பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.